சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord hath promised to them that love him. James 1:12. శోధన సహించువాడు ధన్యుడు, అతడు శోధనకు నిలిచినవాడై ప్రభువు తన్ను ప్రేమించు వారికి వాగ్దానము చేసిన జీవ కిరీటము పొందును. యాకోబు గ్రంథం 1వ అధ్యాయం 12వ వాక్యం. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோப்பு 1:12. அன்பின் தேவ பிள்ளைகளை, சில நேரத்திலே சோதனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து விடுகின்றோம். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது. அத்தனை ஆண்டுகள் காத்திருந்த ஈசாக்கை தேவன் பலியாக கேட்டார். உடனே ஆபிரகாம் ஆயத்தத்தோடு கூட கடந்து சென்றது மட்டுமல்ல, அவர் உத்தமன் என்று விளங்கத்தக்கதாக அந்த காரியத்திலே மும்முரத்தை காட்டினார். அதை கண்டபோது ஜீவ கிரீடத்தை போல விரும்பின ஈசாக்கை தேவன் திரும்ப கொடுத்து விட்டார். நாமும் சோதனையை சகித்து தேவனுக்கு பிரியமாய் நடப்போமானால் நிச்சயம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.